இப்போ சிம்மத்துல வந்து சந்திரன், கேது, சுக்கிரன் இருக்கு இல்லையா? இன்னைக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி, நாளைக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி, நாளைக்கும் சந்திரன் வந்து சிம்மத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறந்தா, இப்போ லக்னம் சிம்ம லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிறந்தா சிம்ம லக்னம் வரும். இந்த சிம்ம லக்னத்தில் குழந்தைகள் பிறந்தால், ஏன்னா 6 குடையவனும் 8ல இருக்கான் சனி பகவான். ஸோ ரோககாரகன் 8ஆம் இடத்துல இருந்து லக்னத்திலேயே சந்திரன், கேது, சுக்கிரன் இருந்தா, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வரலாம். ஏன்னா இவங்க வந்து சந்திரன் வந்து இருந்தா மகம், பூரம், உத்திரம் தானே வரும். இந்த சந்திரன் வந்து சிம்ம ராசியில இருக்கிறச்சே. இந்த லக்னத்துல பொறக்கிற குழந்தைங்களுக்கு மகம், பூரம், உத்திரமா இருக்கும்போது, மகம்னா உங்களுக்கு கேத்துவுடைய கிரகஸ்திதியில வரும். பூரம்னா சுக்கிரன்ல வரும். அண்ட் உத்திரம்னா சூரியன்ல வரும். இது 3மே பரிகாரம் பண்ண வேண்டிய இதில தான் வரும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது கேத்துவா இருந்தாலும் சரி, சுக்கிரன் ஏன்னா அது லக்னத்திலேயே இருக்கு. ஸோ சுக்கிரன், கேது அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து சூரியன். ஸோ சூரியனும் ராசிநாதன் சூரியனும் 2ல புதனோட இருக்கார். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அது என்ன மாதிரியான தசா பேலன்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க பிறந்தா தான் நம்ம பார்க்க முடியும். அதனால என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் சட்டநாதருக்கு வந்து நீங்க வேண்டிக்கலாம். ஸோ சட்டநாதர் கோவில் சீர்காழியில இருக்கு. குழந்தைங்களுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் அங்க எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகமோ, அர்ச்சனையோ நீங்க பண்ணிக்கலாம்.